கத்திரிக்காய் தொக்குங்க. என் ஃப்ரெண்டு ஸ்கூல் லைஃப்பில் சொல்லி கொடுத்தாங்க. அதை இப்போ உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆனால் வள வள குலன்ட்டு அங்கே போய் நின்றுட்டுருக்கவே முடியாது. டக்குன்னு செஞ்சுட்டு டப்புன்னு வந்துடணும். இந்தமாரி தான் செய்யணும். கத்திரிக்காய் தொக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. ஆனால் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லா சுவையோட இந்த கத்திரிக்காய் தொக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கணும். 2 வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். தக்காளி 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி ஒன்றும் பாதியமாக வதங்கி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கத்திரிக்காவை ரொம்ப பொடியாக நறுக்கிக்கணும். எனக்கு நேரம் இல்லை, அதனால் கொஞ்சம் நான் பெருசாகவே தான் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் பொடியாக நறுக்கி செஞ்சிங்கன்னா நல்லா மசியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கத்திரிக்காவை பொடியாக நறுக்கிக்கணும்னு சொல்கிறேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயும் போட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா அந்த கத்திரிக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் குறைஞ்சிரும். அது நடுவில் நான் ஒரு வேலை ஒன்று பார்க்கணும். அந்த வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன வேலைன்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இந்த தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்ததுக்கப்புறம் நம்ம புதுசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு 1/2 டம்ளரோ இல்லை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். அது ஒரு மத்து அல்லது கரண்டியை வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா குலைவாக நல்லா தொக்கு மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் தொக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் தயிர் சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ எதுக்கு வேணால் அல்லது இதே தயிர் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். கத்திரிக்காய் தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி சைட் பை சைடு ஒரு வேலை பார்த்தேன்னு சொன்னாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணியோட விதையும் பூவும் எடுத்து காய வச்சு உதுத்து வச்சுருக்கேன். இது சாம்பிராணி அந்த காலத்துலலாம் எந்த சாம்பிராணியும் வாங்கிட்டு வரல. இந்தமாரி மருதாணி விதை இயற்கையானதை தான் போட்டு சாம்பிராணி போட்டிருக்காங்க. இது எங்கள் ஊரில் சொன்னாங்க. அதனால் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் கத்திரிக்காய் தொக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பிராணியில் போட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.